தன் தகப்பனுக்கும் தனக்கும் உள்ள உறவை இவன் மறுக்கவில்லை. இவன் தன் தகப்பனை விட்டு தூர தேசத்திற்கு பிரிந்து போய்விட்டாலும் இவனுடைய உள்ளத்தில் தன் தகப்பனை பற்றிய உணர்வு இருக்கிறது. தன்னுடைய துன்மார்க்கத்தினால் தன் தகப்பன் தன் மீதுள்ள உறவை நியாயமாக புறக்கணித்து விடுவாரோ என்னும் பயம் இவனுடைய உள்ளத்தில் காணப்படுகிறது. ஏனெனில் இவன் ஏற்கனவே ஆஸ்தியில் தனக்கு வரும் பங்கு முழுவதையும் பிரித்து கொண்டு தன் தகப்பனை விட்டு தூர தேசத்திற்கு போய்விட்டவன். தன்னுடைய பங்கு முழுவதையும் ஏற்கனவே பெற்றுவிட்டதினால் இனிமேல் தன் தகப்பனுடைய ஆஸ்தியில் தனக்கு பங்கு எதுவும் இல்லை என்று இளைய குமாரன் நியாயமாக யோசிக்கிறான். இவனைப் போலவே பாவிகளாகிய நாம் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக செல்லும் போது, ஆண்டவரே, உம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் சிலாக்கியத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நான் எந்த விதத்திலும் பாத்திரன் அல்ல என்று நம்மை பற்றி தாழ்மையாக அறிக்கை செய்ய வேண்டும். தனக்கு தகுதி இல்லை என்றாலும் தன் தகப்பனுடைய வீட்டில் எப்படியாவது பிரவேசித்து விட வேண்டும் என்று இளைய குமாரன் விரும்புகிறான். தனக்கு மகனுக்குரிய அந்தஸ்து கிடைக்கவில்லை என்றாலும் ஒரு கூலிக்காரனாக ஆவது அந்த வீட்டிற்குள் பிரவேசிக்க விரும்புகிறான். மரியாதை கிடைக்கவில்லை என்றாலும் தன் தகப்பனுடைய வீட்டில் ஒரு தாழ்மையான வேலையை செய்து கொண்டாவது அங்கு இருக்க வேண்டும் என்பது இவனுடைய விருப்பம். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று தன் தகப்பனிடம் கேட்க வேண்டும் என்று சிந்திக்கிறான். கூலிக்காரனாக இருந்தால் அது போதும், அதுவே தனக்கு பெரிய காரியம் என்று திருப்தியோடு இருக்கிறான். ஒரு காலத்தில் இதே வீட்டில் குமாரனுக்குரிய அந்தஸ்தோடு இருந்தவன். குமாரனுக்குரிய எல்லா சிலாக்கியங்களையும் அனுபவித்தவன். தன் துன்மார்க்கமான ஜீவியத்தினால் எல்லாவற்றையும் இழந்து தன்னை பற்றி நினைக்கும் போது தன்னை ஒரு குமாரனாக நினைக்க முடியாமல் சாதாரண கூலிக்காரனாக நினைத்து பார்க்கிறான். திரும்பி வரும் வீடு தன் தகப்பனுடைய வீடாக இருந்தாலும் கூலிக்காரரில் ஒருவனாக வேலை செய்வதற்கு இவன் வெட்கப்படவில்லை. அவர்களுக்கு கொடுக்கப்படும் வேலையை இவன் சந்தோஷமாக செய்ய முன் வருகிறான். அவர்களுக்கு கொடுக்கப்படும் சாதாரண சாப்பாடு தனக்கும் போதும் என்று நினைக்கிறான். பன்றிகளை மேய்த்து கொண்டு சாப்பிடுவதற்கு பன்றியின் தவிடு கூட கிடைக்காமல் பசியினால் சாகும் இந்த நிலைமைக்கு தன் தகப்பனுடைய வீட்டின் வேலைக்காரனாக இருப்பது எவ்வளவோ மேன்மையானது என்பது இவனுடைய எண்ணம். தன் தகப்பனுடைய வீட்டை விட்டு பிரிந்து போன இளைய குமாரன் தன் தகப்பனுக்கும் அவனுடைய வீட்டிற்கும் ஒரு மகனாக இருந்து செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய மறுத்துவிட்டு வீட்டை விட்டு இவன் ஓடிப்போனான். ஆனால் இப்போதோ ஒரு சாதாரண கூலிக்காரனாக இருந்து தன் தகப்பனுடைய வீட்டிற்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய ஆயத்தமாக இருக்கிறான். இளைய குமாரனுடைய மனதில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் பலவிதமாக உதித்த போதிலும் அவனுடைய மனதில் தன் தகப்பனை குறித்த எண்ணம் தெளிவாக இருக்கிறது. குமாரனாகிய தன்னை ஒரு கூலிக்காரனாக நினைத்து பார்க்கிறான். அதே வேளையில் தன் தகப்பனை தன் தகப்பனாகத்தான் நினைக்கிறான். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன் என்றுதான் அவன் தன் தகப்பனை பற்றி நினைக்கிறான். என் தகப்பனிடம் இவ்வாறு பேசுவேன் என்றுதான் அவன் தன் தகப்பனை பற்றி நினைக்கிறான். பன்றி மேய்த்து கொண்டிருந்தாலும் இளைய குமாரனுக்கு புத்தி தெளிந்தபோது தன் தகப்பன் அவனுக்கு தன் தகப்பனாகவே தெரிகிறான். நாமும் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய பரலோகத்தின் பிதாவை நினைத்து பார்க்கும்போது அவரை நம்முடைய பிதாவாகவே நோக்கி பார்க்க வேண்டும். நம் பிதாவாக அவரை அங்கீகரித்தால் மாத்திரமே மனம் திரும்பி அவரிடத்தில் போக வேண்டும் என்னும் எண்ணம் நமக்குள் உருவாகும். கர்த்தரை நம்முடைய பிதாவாக நினைத்து பார்க்கும்போது நம்முடைய மனம் திரும்புதல் மெய்யானதாக இருக்கும். நம்முடைய பிதாவாகிய தேவன் தம்முடைய கிருபையினால் நம்மை எப்படியும் மன்னித்து விடுவார் என்னும் நம்பிக்கை நமக்குள் உண்டாகும். தம்முடைய பிள்ளைகள் தம்மை பிதாவே என்று அழைக்கும் போது தேவன் சந்தோஷப்படுகிறார். தம்மிடத்தில் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுக்கிறவர்களும் தம்மிடம் வந்து பாவ அறிக்கை செய்கிறவர்களும் தம்மை பிதாவே என்று அழைக்க வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார். இளைய குமாரனுடைய உள்ளத்தில் தன்னை பற்றியும் தன் தகப்பனை பற்றியும் தான் பேச வேண்டியதை பற்றியும் பலவிதமான எண்ணங்கள் தோன்றிற்று. இவன் சிந்தனை பண்ணினாலும் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே இருக்கவில்லை. தன்னுடைய சிந்தனைக்கு விரைவில் செயல் வடிவம் கொடுக்கிறான். நாமும் ஆவிக்குரிய காரியங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே வேளையில் ஏற்ற வேளை வரும்போது
நம்முடைய நடைமுறை ஜீவியத்திலும் அவற்றை செயல்படுத்த வேண்டும். சிந்தனையும் வேண்டும், சிந்தனைக்கு செயல் வடிவமும் கொடுக்க வேண்டும். இளைய குமாரன் தான் என்ன செய்ய வேண்டும் என்று தன் மனதிற்குள் சிந்தித்த பின்பு எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு வந்தான். தாமதம் இல்லாமல் தன் சிந்தனைக்கு செயல் வடிவம் கொடுக்கிறான். ஒரு இரும்பை அடித்து வளைக்கும் போது அதை வளைப்பதற்கு பக்குவமாக இருக்கும் போதே இரும்பை வளைத்துவிட வேண்டும். காலம் தாமதப்படுத்தினால் இரும்பை வளைப்பது கடினமாக இருக்கும், வளைக்க முடியாமலும் போய்விடும். நம்முடைய பாவங்களை குறித்து நாம் மனம் வருத்தப்படும் போது காலதாமதம் பண்ணாமல் தேவனுடைய சமூகத்திற்கு சென்று நம்முடைய பாவங்களை குறித்து அறிக்கை செய்ய வேண்டும். உடனடியாக எழுந்து புறப்பட வேண்டும். நாம் எவ்வளவு களைப்பாக இருந்தாலும், நம்முடைய கண்களில் கண்ணீர் நிறைந்திருந்தாலும், இருதயத்தின் பாரம் அதிகமாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திற்கு செல்ல காலதாமதம் பண்ணவே கூடாது. ஏனெனில் நம்முடைய ஆத்மாவிற்கு ஆரோக்கியமும் பலமும் தெம்பும் தேவனுடைய சமூகத்தில் மாத்திரமே நமக்கு கிடைக்கும். தேவனுடைய சமூகத்திற்கு போக வேண்டும் என்று நீண்ட காலமாக யோசித்துக் கொண்டிருப்பதினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நமக்கு பிரயோஜனம் உண்டாக தேவனுடைய சமூகத்திற்கு காலதாமதம் பண்ணாமல் போய்விட வேண்டும். தேவனுடைய சமூகத்திற்கு போகும்போது நமக்கு பலவிதமான ஆச்சரியங்கள் அங்கு காத்திருக்கும். நம்முடைய சிந்தனை ஒரு விதமாக இருக்கும், அங்கு நடைபெறும் சம்பவம் வேறு விதமாக இருக்கும். நம்முடைய எதிர்பார்ப்பு ஒரு விதமாக இருக்கும், ஆனால் தேவனுடைய கிரியையோ வேறு விதமாக இருக்கும். நம்முடைய பாவங்களின் நிமித்தம் தேவன் நம்மை தண்டிப்பார் என்று எதிர்பார்த்து அவருடைய சமூகத்திற்கு போவோம். ஆனால் தேவனோ நம்மை தண்டியாமல் தமது கிருபையை நம் மீது அளவில்லாமல் ஊற்றுவார். தேவன் நம்மை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வாரோ என்னும் சந்தேகத்தோடு போவோம். ஆனால் தேவனோ நம்மை அங்கீகரித்து தமக்கு அருகாமையில் வைத்துக் கொள்வார். இளைய குமாரனும் தன் மனதில் பலவிதமான சிந்தனைகளோடும் கேள்விகளோடும் தன் தகப்பனிடத்தில் வருகிறான். தன் தகப்பன் தன்னை ஏற்றுக்கொள்வாரோ என்னும் சந்தேகம் இவனுடைய உள்ளத்தில் இருந்தது. ஆனால் இவன் தகப்பனோ இவன் தூரத்தில் வரும்போதே இவனை கண்டு மனதுருகி ஓடி இவன் கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தம் செய்கிறார். பிள்ளைகள் துன்மார்க்கராக இருந்தாலும், கீழ்ப்படியாமல் போனாலும், விவேகம் இல்லாமல் செயல்பட்டாலும் இவர்களுடைய பெற்றோர் இவர்கள் மீது அன்பாகவே இருக்கிறார்கள். பிள்ளைகள் பெற்றோரின் உறவை முறித்துக் கொண்டு போய்விட்டாலும் பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் மீது பாசமாகவே இருக்கிறார்கள். பிள்ளைகள் ஞானமில்லாமல் துன்மார்க்கமான காரியங்களை செய்தாலும் பெற்றோர் ஞானத்தோடு தங்கள் பிள்ளைகளை அன்பாய் சேர்த்துக் கொள்கிறார்கள். இளைய குமாரனுடைய தகப்பன் இவன் மீது அன்போடு இருக்கிறார். இந்த உவமையில் சொல்லப்படும் இந்த தகப்பன் பிதாவாகிய தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகிறார். பாவிகள் மீது தேவன் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். நாம் மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்பி வரும்போது நம்முடைய பாவங்களை மன்னிக்கவும் நம்மை மறுபடியும் தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளவும் தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தூரத்தில் வரும்போதே எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். வீட்டுக்கு திரும்பி வரும் இளைய குமாரனை அவனுடைய தகப்பன் மிகுந்த அன்போடும் பாசத்தோடும் ஏற்றுக்கொள்கிறார். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை காண்கிறார். தான் மனம் திரும்பியதை இளைய குமாரன் அறிக்கை செய்வதற்கு முன்பாகவே அவனுடைய தகப்பன் அவனை மன்னித்து அவன் மீது வைத்திருக்கும் தன்னுடைய அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துகிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனும் நாம் விண்ணப்பம் பண்ணுவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் முன்பாகவே நமக்கு பதில் கொடுக்கிறவர். நம்முடைய இருதயங்களை தேவன் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். இளைய குமாரனின் தகப்பனுடைய கண்கள் இரக்கம் நிறைந்தது. தன் மகன் தூரத்தில் வரும்போதே அவனை இரக்கம் நிறைந்த இந்த கண்கள் காண்கிறது. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மகனின் வருகைக்காக இந்த கண்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. இளையகுமாரன் வீட்டை விட்டு போன நாளில் இருந்து ஒவ்வொரு நாளும் தன் மகன் வீட்டிற்கு திரும்பி வர மாட்டானா என்று ஏக்கத்தோடு வழியையே பார்த்து கொண்டிருக்கிறது. தன்னை விட்டு பிரிந்து போன இளையகுமாரன் எப்படியாவது வந்து விடுவான் என்று அவனுடைய தகப்பன் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். அவனை மறுபடியும் காணும் சிலாக்கியம் தனக்கு கிடைக்கும் என்று நம்புகிறார்.
நம்முடைய தேவனும் நம்மீது கிருபையும் இரக்கமும் மிகுந்தவர். பாவிகள் மனம் திரும்பி தம்மிடத்தில் வர வேண்டும் என்று மிகுந்த ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார். மனம் திருந்தி நாம் பிதாவாகிய தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக போகும்போது அவர் நம்மை ஆவலோடு ஏற்றுக்கொள்கிறார். நம்முடைய மனம் திரும்புதலை நாம் அறிக்கை செய்வதற்கு முன்பாகவே நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கும் மனமாற்றத்தை தேவன் அறிந்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் இரக்கம் மிகுந்தவர், நாம் மனம் திரும்பி வரமாட்டோமோ என்று ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் மனதுருக்கம் மிகுந்தவர். மனதுருக்கத்தின் மூலமாகவே இரக்கம் வெளிப்படுகிறது. பாவிகள் படும் வேதனைகளை கூட பிதாவாகிய தேவன் கண்டு மனதுருகுகிறார். பாவிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை தேவன் தமது மனதுருக்கத்தினால் தம்மீது ஏற்றுக்கொள்கிறார். தேவனுடைய கால்களும் இரக்கம் உள்ளது. நாம் தேவனிடத்தில் வரும்போது அவர் ஓடி வந்து நம்மை சேர்த்துக் கொள்கிறார். இந்த ஓமையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தகப்பன் தூரத்தில் அவனுடைய மகன் வரும்போதே அவனை கண்டு மனதுருகி ஓடுகிறார். மனம் திரும்பிய கட்டகுமாரன் மெதுவாக நடந்து வருகிறான். வெட்கமும் பயமும் அவன் மீது பார சுமையாக இருக்கிறது. அவனுடைய நடை தள்ளாடுகிறது. ஆனால் இரக்கமுள்ள தகப்பனோ அவனை சந்திப்பதற்கு ஓடி வருகிறார். அவர் ஓடி வருவதே அந்த மகனை உற்சாகப்படுத்துகிறது. பிதாவாகிய தேவனுடைய கரங்கள் கிருபையும் இரக்கமும் நிறைந்திருக்கிறது. நாம் தேவனிடத்தில் வரும்போது தமது கரத்தினால் அவர் நம்மை கட்டிக்கொள்கிறார். இந்த ஓமையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தகப்பன் தன் மகனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொள்கிறார். இளையகுமாரன் தவறு செய்தவன். அவன் ஒரு குற்றவாளி, தண்டிக்கப்படுவதற்கு பாத்திரவான். ஆனால் கிருபை மிகுந்த தகப்பனோ அவனை அடித்து தண்டிக்காமல் தன்னுடைய கரங்களில் ஏற்றுக்கொள்கிறார். அவனுடைய கழுத்தை கட்டிக்கொள்கிறார். தன்னுடைய மார்போடு சேர்த்து அணைத்துக் கொள்கிறார். தேவனிடத்தில் மெய்யாகவே மனம் திரும்பி வருகிறவர்களுக்கு தேவனுடைய அன்பு இதுபோல வெளிப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அன்போடு அழைத்து தமது மார்போடு சேர்த்து அணைத்துக் கொள்வார். இளைய குமாரனின் தகப்பனுடைய கைகளும் கால்களும் கிருபையும் இரக்கமும் நிறைந்திருப்பது போல அவருடைய உதடுகளும் கிருபை நிறைந்ததாக இருக்கிறது. தன் குமாரனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்கிறார். இளைய குமாரன் வரவேற்கப்படுகிறான் என்பதை தகப்பனுடைய முத்தம் உறுதி பண்ணுகிறது. அத்தோடு தகப்பன் இளைய குமாரனை மன்னித்து விட்டதையும் முத்திரை பண்ணுகிறது. அவனுடைய பழைய துன்மார்க்கமான ஜீவியங்கள் அனைத்தையும், பாவ பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் கிருபை நிறைந்த தகப்பன் மன்னித்து விடுகிறார். அவனுடைய பழைய வாழ்க்கையை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசி அவனை கடிந்து கொள்ளாமல் தன் உதடுகளினால் அவனை முத்தம் செய்கிறார். மனம் திரும்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினால் மட்டும் போதாது, அதை செயலிலும் காண்பிக்க வேண்டும். உண்மையான மனம் திரும்புதல் நமது வார்த்தைகளிலும் கிரியைகளிலும் வெளிப்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தன்னை ஆதரிக்கும் தகப்பனிடம்தான் வர வேண்டும். இது நல்ல தீர்மானம். லூக்கா 15:20 முதல் 24 வரை உள்ள வசனங்களில் தகப்பன் செய்த காரியங்களை நாம் வாசிக்கிறோம். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டான், மனதுருகினான். அவனை சந்தித்து தன்னுடைய வீட்டிற்கு அழைப்பதற்காக ஓடினான். அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். தன் குமாரனின் பாவ அறிக்கையை கேட்டு அவனை மன்னித்தான். உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து அவனுக்கு உடுத்தினான். அவன் கைக்கு மோதிரத்தை போட்டான். அவன் கால்களுக்கு பாதரட்சைகளை போட்டான். பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணினான். சந்தோஷப்பட தொடங்கினான். நான் பாவம் செய்தேன். இளைய குமாரன் தன் தகப்பனிடம் வந்து தான் செய்த பாவங்களை எல்லாம் அங்கீகரிக்கிறான். தகப்பனே, பாவம் செய்தேன் என்று பாவ அறிக்கை செய்கிறான். இளைய குமாரன் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்வதற்கு முன்பாகவே அவனுடைய தகப்பன் இவன் மீது தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். தகப்பனுடைய அன்பை பெற்றுக்கொண்ட பிறகு இளைய குமாரனால் மௌனமாக இருக்க முடியவில்லை. இவனுடைய உள்ளத்தில் பாவ உணர்வு மிகவும் அதிகரிக்கிறது. தான் செய்த பாவத்தை தன் தகப்பனிடம் அறிக்கை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். இதுவரையிலும் தன் தகப்பன் தன்னை ஏற்றுக்கொள்வாரோ என்னும் சந்தேகம் இவனுடைய உள்ளத்தில் இருந்தது. ஆனால் அந்த தகப்பனோ இவன் மீது அன்பை வெளிப்படுத்துகிறார்.
இவனை கட்டி அணைத்து முத்தம் செய்கிறார். கடின வார்த்தைகளினால் திட்டுவதற்கு பதிலாக இவனை ஆதரவாக அணைத்து முத்தம் பண்ணுகிறார். இந்த சூழ்நிலையில் இளைய குமாரன் தன் தகப்பனிடம், தகப்பனே, நான் பாவம் செய்தேன் என்று அறிவிக்கிறான். கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தாலும் நாம் எப்போதுமே தேவனுடைய கிருபையினால் மன்னிக்கப்பட்டிருக்கும் பாவிகள்தான் என்னும் உணர்வு நமக்குள் காணப்பட வேண்டும். நம்முடைய மனம் திரும்புதல் உண்மையானதாகவும் நீடித்து நிலைப்பதாகவும் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தின் மனமாற்றம் மெய்யானதாக இருக்க வேண்டும். தேவன் நம்மை மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய மன்னிக்கும் கிருபையை நாம் அதிகமாக தியானித்து பார்க்கும்போது நம்மை நம்மாலேயே மன்னிப்பதற்கு மிகவும் கடினமாக இருக்கும். நம்முடைய உள்ளத்தின் குற்ற உணர்வு நம்மை வருத்தும். இளைய குமாரன் பன்றிகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது தன் தகப்பனிடத்தில் திரும்பி போக வேண்டும் என்றும், உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று கேட்க வேண்டும் என்றும் தீர்மானம் பண்ணியிருந்தான். ஆனால் இவன் தன் தகப்பனிடத்தில் வந்த பின்பு, தகப்பன் இவனை கட்டி அணைத்து முத்தம் செய்த பின்பு, இளைய குமாரன் இந்த வாக்கியத்தை தன் தகப்பனிடம் சொல்ல தவறிவிடுகிறான். தான் சொல்ல வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி இருந்ததை இப்போது சொல்லாமல் விட்டுவிடுகிறான். தன் தகப்பனுடைய அன்பை பார்த்து இளைய குமாரன் தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்ல வேண்டும் என்னும் எண்ணம் இவனுடைய உள்ளத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த வாக்கியத்தை இவன் பேசுவதற்கு முன்பாகவே இவனுடைய தகப்பன் தன் அன்பை மிகவும் தெளிவாக வெளிப்படுத்துகிறார். அவனை அன்போடும் ஆதரவோடும் வரவேற்கிறார். தன் பிரியமுள்ள குமாரனாக இவனை அங்கீகரிக்கிறார். தன்னை ஒரு குமாரனாக அங்கீகரித்துவிட்ட தன் தகப்பனிடம் தன்னை ஒரு கூலிக்காரரில் ஒருவனாக வைத்துக் கொள்ளும் என்று கேட்பது இவனுக்கு அவசியம் இல்லாமல் போயிற்று. திரும்பி வந்த இளைய குமாரனை தகப்பன் ஒரு வார்த்தை கூட கடிந்து பேசவில்லை. அவன் செய்த தவறுக்கு அவனை கண்டிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. எந்த தண்டனையும் கொடுக்கவில்லை. அவனுடைய தவற்றை பற்றியே பேசவில்லை. தகப்பனே, நான் பாவம் செய்தேன் என்று இளைய குமாரன் அறிக்கை செய்தும் அவனுடைய தகப்பன் அதை பற்றி ஒன்றும் பேசவில்லை. நம்முடைய தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் போது அவற்றை மன்னித்து மறந்து விடுகிறார். தாம் மன்னித்த பாவங்களை தேவன் இனிமேல் நினைத்து பார்ப்பதில்லை. நம்முடைய பாவங்களை மன்னிப்பதோடு நாம் எதிர்பாராத ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு தருகிறார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சாபங்கள் நம்மை விட்டு நீங்கினாலே போதுமானது என்று நாம் நினைப்போம். ஆனால் தேவனோ நம்முடைய பாவங்களை மன்னித்து சாபங்களை நீக்கி நாம் எதிர்பாராத ஆசீர்வாதங்களையும் நமக்கு தருகிறார். கெட்ட குமாரன் தன் தகப்பனிடம் திரும்பி வந்தபோது அவர் தன்னை தம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக ஏற்றுக்கொண்டால் போதுமானது என்று எதிர்பார்த்துத்தான் வருகிறான். அவருடைய கூலிக்காரருக்கு கொடுக்கப்படும் வேலையை கொடுத்து அவர்களோடு சாப்பிடக்கூடிய சிலாக்கியம் கிடைத்தாலே அது தனக்கு போதுமானது என்று நினைத்துத்தான் இவன் தன் தகப்பனை தேடி வருகிறான். ஆனால் தகப்பனின் அன்போ மிகவும் பெரியது. இளைய குமாரன் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய விருந்தை அவனுக்கு ஆயத்தம் பண்ணுகிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனும் தம்முடைய சமூகத்தில் மனம் திரும்பி ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் விசுவாசிகள் மீது தம்முடைய இரக்கத்தையும் கிருபையையும் தாராளமாக வெளிப்படுத்துகிறார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் விண்ணப்பம் பண்ணுவதற்கும் அதிகமாக கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இளைய குமாரன் தன் தகப்பனிடம் வந்தபோது அவனுடைய உள்ளத்தில் நம்பிக்கையும் பயமும் கலந்திருந்தது. தன் தகப்பன் தன்னை ஏற்றுக்கொள்ளாமல் விலக்கி விடுவாரோ என்னும் பயம் அவனுடைய உள்ளத்தில் காணப்பட்டது. அதே வேளையில் ஒருவேளை தன் தகப்பன் தன்னை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்வார் என்னும் விசுவாசமும் அவனுடைய உள்ளத்தில் இருந்தது. ஆனால் அவனுடைய தகப்பன் அவன் பயந்தது போலவே அவனுடைய கோபத்தை வெளிப்படுத்தவில்லை. அவனை ஏற்றுக்கொள்ளாமல் துரத்திவிடவில்லை. அவன் பயந்தது போல அங்கு ஒன்றுமே நடைபெறவில்லை. அதற்கு பதிலாக அவன் எதிர்பார்த்தது போல அவன் தகப்பன் அவனை ஏற்றுக்கொள்கிறார். தன்னை ஒரு கூலிக்காரரில் ஒருவனாக ஏற்றுக்கொள்வார் என்று இளைய குமாரன் எதிர்பார்த்தான். ஆனால் அந்த தகப்பனோ அவனை தனக்கு பிரியமான குமாரனாக ஏற்றுக்கொள்கிறார். அவன் எதிர்பார்த்ததற்கும் அதிகமாக இளைய குமாரனுக்கு நன்மை உண்டாயிற்று. இளைய குமாரன் தன் தகப்பனுடைய வீட்டிற்கு வரும்போது
கந்தை துணிகளை அணிந்து வருகிறான். பன்றி மேய்த்தவனுக்கு இதைவிட நல்ல துணி கிடைக்காது. ஆனால் அவன் தகப்பனோ அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தச் சொல்லுவது மாத்திரமல்ல, அவனை அழகுபடுத்தவும் செய்கிறார். தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள் என்று கூறுகிறார். இவனுடைய தகப்பன் இவனை கந்தை துணியில் பார்க்க பிரியப்படவில்லை. கந்தை துணிக்கு பதிலாக துவைத்த துணியே போதுமானது. ஆனால் அவன் தகப்பனோ சாதாரணமாக துவைத்த துணியை தன் குமாரனுக்கு போட பிரியப்படாமல் அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வர சொல்லுகிறார். இது சாதாரணமான வஸ்திரம் அல்ல, அவன் தகப்பனிடத்தில் உள்ள உயர்ந்த வஸ்திரம். இந்த வஸ்திரத்தை குமாரன் தானாக அணிந்து கொள்ள வேண்டியதில்லை. அவனுடைய ஊழியக்காரர் இந்த குமாரனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை அணிவிப்பார்கள். தகப்பனுடைய உயர்ந்த வஸ்திரம் அவருடைய அதிகாரத்திற்கும் அந்தஸ்திற்கும் அடையாளமாக இருக்கிறது. இதுவரையிலும் கந்தை துணியில் இருந்த இளைய குமாரன் இந்த உயர்ந்த வஸ்திரத்தை அணிவதற்கு வெட்கப்படலாம். இதை அணிய விருப்பமில்லாமல் தவிர்க்கலாம். பன்றிகளை மேய்த்த தனக்கு உயர்ந்த வஸ்திரம் தேவையில்லை என்று அதை ஒதுக்கலாம். ஆனால் அவனுடைய தகப்பனோ தன் குமாரனுக்கு உயர்ந்த வஸ்திரம் தேவை என்று தீர்மானம் பண்ணுகிறார். இதுவரையிலும் இளைய குமாரனுடைய கைகள் பன்றிகளை மேய்க்கும் கம்புகளை பிடித்துக் கொண்டிருந்தது. இவனுடைய விரல்களில் பன்றி தின்னும் தவிடும் பன்றிகளை விரட்டும் கம்பும் இருந்தது. ஆனால் அந்த விரல்களுக்கு மோதிரத்தை போடுமாறு தகப்பன் கூறுகிறார். தகப்பன் கொடுக்கும் மோதிரம் முத்திரை மோதிரமாகும். தன் குடும்பத்தில் இவனுக்கு குமாரனுக்குரிய அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த மோதிரம் உறுதி பண்ணுகிறது. தகப்பன் இளைய குமாரனை தன் குடும்பத்தில் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டதை இந்த மோதிரம் எல்லோருக்கும் முன்பாக முத்திரை பதிக்கிறது. இளைய குமாரன் பன்றிகளை மேய்க்கும் வயல்வெளியில் இருந்து தன் தகப்பனிடத்திற்கு வரும்போது அவனுடைய கால்களில் பாதரட்சைகள் இல்லை. எல்லாவற்றையும் இழந்தவன் தன் பாதரட்சைகளையும் இழந்திருக்கிறான். வெறும் கால்களால் நடந்து களைத்து போய் இருக்கிறான். வெயிலிலும் காடு மேடான பகுதிகளிலும் நடந்து அவனுடைய கால்கள் நொந்து போய் இருக்கிறது. அந்த கால்களுக்கு பாதரட்சைகளை போடுமாறு அவனுடைய தகப்பன் கூறுகிறார். கர்த்தரிடத்தில் உண்மையாய் மனம் திரும்பி வருகிறவர்களுக்கு அவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களையும் தெய்வீக பராமரிப்புகளையும் கொடுப்பார். கிறிஸ்துவின் நீதி உயர்ந்த வஸ்திரமாக இருக்கிறது. நாம் மனம் திரும்பும் போது தேவன் நம்மை ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் உடுத்துவிக்கிறார். ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே தரித்துக் கொள்கிறார்கள். இவர்களுடைய பழைய சுபாவம் நீக்கப்பட்டு இவர்களுக்கு புதிய சுபாவம் கொடுக்கப்படுகிறது. கெட்ட குமாரனுக்கு கந்தை வஸ்திரம் அகற்றப்பட்டு அவனுக்கு உயர்ந்த வஸ்திரம் கொடுக்கப்பட்டது போல ரட்சிக்கப்படுகிறவர்களும் கிறிஸ்துவின் நீதி என்னும் உயர்ந்த வஸ்திரத்தினால் அணிவிக்கப்படுகிறார்கள். மனம் திரும்பிய கெட்ட குமாரனின் கைக்கு மோதிரம் போடப்பட்டது. இந்த மோதிரம் தன் தகப்பனுடைய குடும்பத்தில் அங்கீகரிக்கப்பட்டு அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு இவனும் பாத்திரமானவன் என்பதற்கு அச்சாரமாகும். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவன் ஆவி என்னும் அச்சாரத்தை தருகிறார். இனிமேல் தேவன் நமக்கு கொடுக்க போகும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் அச்சாரமாகும். இளைய குமாரன் தன் விரல்களின் மோதிரத்தை பார்க்கும் போதெல்லாம் தன் தகப்பனுடைய அன்பையும் இரக்கத்தையும் கிருபையையும் நினைவு கூறுவான். தகப்பனின் அன்பை மறக்க மாட்டான். அதுபோலவே பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை அச்சாரமாக பெற்றிருக்கும் தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய அன்பை மறந்துவிடக்கூடாது. எப்போதும் தேவ அன்பை நினைவு கூற வேண்டும். பாதரட்சைகளை பற்றி அப்போஸ்தலர் பவுல் எழுதும்போது சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை என்று எழுதுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பாதரட்சைகளை தங்களுடைய கால்களில் தொடுத்திருக்க வேண்டும். பாதரட்சை இல்லாமல் வெறும் கால்களால் நடக்கும்போது நமக்கு எந்த நேரத்தில் என்ன பாதிப்பு உண்டாகும் என்று நமக்கு தெரியாது. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் நிச்சயமில்லாமல் நடந்து கொண்டிருப்போம். கால்களில் பாதரட்சை இருக்கும்போது கரடு முரடான பாதைகளிலும் முட்களிலும் வெயிலிலும் நடக்கும்போது நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு என்னும் நிச்சயம் நமக்குள் காணப்படும். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை காலில் தொடுத்திருக்கும் விசுவாசிகள் கர்த்தர் மீது தங்கள் நம்பிக்கையை வைத்து சந்தோஷமாக முன்னேறி செல்ல வேண்டும். நம்முடைய நடை ஸ்திரமாக இருக்க வேண்டும். அடிமையானவனுக்கு மோதிரமும் பாதரட்சையும் கிடையாது. விடுதலையோடு வேலை செய்கிறவனுக்கே இவை கொடுக்கப்படும். பழங்காலத்தில் அடிமைகளின் பாதரட்சைகளை அகற்றி விடுவார்கள்.
அவர்கள் விடுதலை பெறும்போது மறுபடியும் அவர்களுக்கு பாதரட்சைகளை கொடுப்பார்கள். இவன் மரித்தான், கொடுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். இளைய குமாரன் பன்றி தின்கிற தவிடு கூட கிடைக்காமல் மிகவும் பசியோடு தன் தகப்பனுடைய வீட்டிற்கு வருகிறான். அவன் தகப்பனோ இவனுக்கு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி போஜனம் கொடுக்கிறார். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம் என்று தகப்பன் சந்தோஷத்தில் கூறுகிறார். தன்னிடத்தில் உள்ள கன்றுகளில் கொளுத்த கன்றை தன் மகனுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இளைய குமாரன் இப்படிப்பட்ட விருந்தை எதிர்பார்க்கவே இல்லை. சற்று நேரத்திற்கு முன்புதான் பன்றிகள் தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப இவன் ஆசையாய் இருந்தான். ஆனால் ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. இப்போதோ கொளுத்த கன்றை அடித்து இவனுக்கு விருந்து பரிமாறப்படுகிறது. இதுவே புது உடன்படிக்கையின் ரகசியம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் மாறும்போது அவர் நம்மோடு புதிய உடன்படிக்கை பண்ணுகிறார். இதுவரையிலும் நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் வீணாக இருந்தாலும் இனிமேல் புதிய உடன்படிக்கையின் பிரகாரம் நம்முடைய பிரயாசங்கள் ஆசீர்வாதமாக மாறும். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பார். பன்றிகளை மேய்க்கும் போது என் தகப்பனுடைய வீட்டில் கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது என்று இளைய குமாரன் சிந்தித்து பார்த்தான். அவனுடைய வார்த்தை இப்போது மெய்யாயிற்றே. கூலிக்காரருக்கு மாத்திரமல்ல, கெட்ட குமாரனாகிய இவனுக்கும் பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிதாவின் வீட்டில் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களும் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு மேலான ஆசீர்வாதங்களும் உண்டு. இளைய குமாரன் வீட்டிற்கு திரும்பி வந்ததினால் அவன் தகப்பனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று. ஆகையினால் அவர் கொடுத்த கன்றை கொண்டு வந்து அடிக்குமாறு கூறுகிறார். பொதுவாக பெரிய விருந்து பரிமாறப்படும் போதுதான் இதுபோன்ற கொளுத்த கன்று அடிக்கப்படும். பண்டிகை காலங்களில்தான் இதுபோன்று பெரிய விருந்து பரிமாறப்படும். இளைய குமாரன் மறுபடியும் வீட்டிற்கு வந்தது அவனுடைய தகப்பனுக்கு மிகப்பெரிய பண்டிகை காலத்து சந்தோஷம் போல இருக்கிறது. தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம் என்று கூறுகிறார். அவருடைய குமாரன் திரும்பி வந்திருக்கும் இந்த நாள் அவருக்கு மிகவும் சந்தோஷமான நாளாகும். தன் குமாரன் மரித்து போனான் என்றே இவர் நினைத்தார். மரித்து போன குமாரனுக்காக துக்கமாக இருப்பது போல அவர் இதுவரையிலும் அதிக துக்கத்தோடு இருந்தார். ஆனால் இப்போதோ குமாரன் திரும்ப வந்திருப்பது அவன் திரும்பவும் உயிர் பெற்றது போல இவருடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை உண்டு பண்ணிற்று. இளைய குமாரன் இதுவரையிலும் காணாமல் போனவனாகவும் இப்போது திரும்பவும் காணப்பட்டவனாகவும் இருக்கிறான். ஒரு ஆத்மா பாவத்தில் இருந்து விடுதலை பெற்று தேவனிடத்தில் திரும்பி வரும் அனுபவம் மரித்த ஆத்மா திரும்பவும் உயிர் பெற்றதற்கு சமமாகும். மரித்த நிலைமையில் இருந்து தேவனே அந்த ஆத்மாவை மறுபடியும் உயிர் பெறச் செய்கிறார். தேவனுடைய சமூகத்தை விட்டு காணாமல் போன ஆத்மாவை தேவன் மறுபடியும் கண்டுபிடிக்கிறார். இந்த மாற்றம் மிகப்பெரியது, அற்புதமானது, சந்தோஷமானது. பாவிகள் மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். பரலோகத்தின் தேவன் இதை பார்த்து மிகுந்த சந்தோஷம் அடைவார். பாவிகள் மனம் திரும்பும் போது தேவனுடைய குடும்பத்தில் அங்கத்தினர்களாக இருக்கிறவர்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து சந்தோஷப்பட வேண்டும். பரலோகம் சந்தோஷப்படும் போது பூமியில் உள்ள நாமும் சந்தோஷப்பட வேண்டும். இளைய குமாரன் திரும்பி வந்தபோது அவருடைய தகப்பன் இந்த சந்தோஷத்தை துவக்குகிறார். தகப்பனிடத்தில் சந்தோஷம் ஆரம்பமாகும் போது அந்த சந்தோஷம் அவருடைய வீட்டில் உள்ள எல்லோரையும் சந்தோஷப்பட வைக்கிறது. தகப்பன் சந்தோஷப்படும் போது அவருடைய ஊழியக்காரர்கள் எல்லோரும் அப்படியே சந்தோஷப்படுகிறார்கள். குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர்கள் எல்லோரும் குடும்பத்தின் தலைவரையே சார்ந்திருப்பார்கள். குடும்ப தலைவன் வருத்தமாக இருந்தால் குடும்பத்தில் உள்ள எல்லோருமே வருத்தப்படுவார்கள். குடும்ப தலைவன் சந்தோஷமாக இருந்தால் எல்லோருமே சந்தோஷப்படுவார்கள். இங்கு இளைய குமாரன் திரும்பி வந்ததை பார்த்து அவனுடைய தகப்பன் சந்தோஷப்படுகிறார். அப்போது அவருடைய வீட்டில் உள்ள எல்லோருமே சந்தோஷப்பட தொடங்குகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்திலும் இப்படிப்பட்ட மனப்பக்குவம் காணப்பட வேண்டும்.
கர்த்தர் சந்தோஷப்படும் காரியங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளும் அவருடைய ஊழியக்காரர்களும் சந்தோஷப்பட வேண்டும். மூத்த குமாரன். கெட்ட குமாரனை பற்றிய ஓமையில் மூத்த குமாரன் கோபப்படுகிறவனாகவும் பொறாமை நிறைந்தவனாகவும் காணப்படுகிறான். இவன் பரிசேயருக்கும் வேதபாரகருக்கும் ஒப்புமையாக கூறப்பட்டிருக்கிறான். இளைய குமாரன் வீட்டுக்கு திரும்பி வரும்போது அங்கு பெரிய விருந்து நடைபெறுகிறது. இதை பார்த்து மூத்த குமாரன் பொறாமைப்பட வேண்டியதில்லை, கோபப்பட வேண்டியதில்லை. ஏனெனில் இந்த குடும்பத்தில் மூத்த குமாரன் மூத்த குமாரனாகவே அங்கீகரிக்கப்படுகிறான். மூத்த குமாரனுக்குரிய சிலாக்கியத்தை இளைய குமாரன் பறித்துக் கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து பல சமயங்களில் பரிசேயரையும் வேத பாரகரையும் கடிந்து கொள்கிறார். அதே வேளையில் இயேசு அவர்களை முற்றிலுமாக ஒதுக்கி தள்ளிவிடவில்லை. ஆயக்காரர் மீதும் பாவிகள் மீதும் அவர்களும் அன்புள்ளவர்களாகவே இருக்க வேண்டும். அவர்களை வெறுத்து ஒதுக்கிவிடக் கூடாது. தேவனுடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் பெறுவதற்கு இவர்கள் தடையாக இருக்கக்கூடாது. இந்த ஓமையில் மூத்த குமாரன் நல்லவனாகவே இருக்கிறான். இவன் வீட்டை விட்டு பிரிந்து போய்விடவில்லை, துன்மார்க்கமாக ஜீவிக்கவில்லை. ஆகையினால் இவன் இளைய குமாரனைப் போல மனம் திரும்புவதற்கு அவசியமில்லாதவன் போல இருக்கிறான். இவனை பார்த்து இவனுடைய தகப்பன், மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய் என்று கூறுகிறார். இளைய குமாரனுக்கு வீட்டில் விருந்து உபசரிப்போடு வரவேற்பு நடக்கும்போது மூத்த குமாரன் புத்தியீனமாகவும் கோபமாகவும் நடந்து கொள்கிறான். இந்த விருந்தில் மூத்த குமாரன் பிரியப்படவில்லை. இளைய குமாரன் வீட்டிற்கு வரும்போது மூத்த குமாரன் வயலில் இருக்கிறான். வயலில் இருந்து இவன் வீட்டிற்கு திரும்பி வரும்போது வீட்டில் விருந்து ஆரம்பமாயிற்று. அவன் திரும்பி வீட்டிற்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்கிறான். ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று கேட்கிறான். இளையகுமாரன் வீட்டிற்கு திரும்பி வந்ததையும் அவன் சுதந்திரத்துடனே தன் தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினால் கொளுத்த கன்று அடிக்கப்பட்டு விருந்து நடைபெறுகிறது என்றும் ஊழியக்காரன் அறிவிக்கிறான். இளையகுமாரன் மறுபடியும் சுதந்திரத்துடனே வந்து சேர்ந்தான் என்று தமிழ் மொழியில் எழுதப்பட்டிருக்கும் வாக்கியமானது அவன் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வந்து சேர்ந்தான் என்று பொருள்படுமாறு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. இளையகுமாரன் தன் சரீரத்திலும் சிந்தையிலும் ஆரோக்கியத்தோடு வந்திருக்கிறான். தகப்பன் இளையகுமாரனை ஏற்றுக்கொள்ளும் போது அவனுடைய சரீர ஆரோக்கியம் பழுதில்லாமல் நன்றாக உள்ளது. அதே வேளையில் அவன் புத்தி தெளிந்தவனாக மனம் திரும்பி வந்திருக்கிறான். அவனுடைய பழைய தீய சுபாவங்கள் எல்லாம் அவனை விட்டு போயிற்று. இளையகுமாரன் புத்தி தெளிந்து ஆரோக்கியமாக வந்தபடியினால் இந்த விருந்து நடைபெறுகிறது. ஊழியக்காரன் இப்படி சொன்னவுடன் மூத்த குமாரன் கோபமடைகிறான். வீட்டிற்கு உள்ளே போக மனதில்லாதவனாக இருக்கிறான். இளைய குமாரனை வீட்டிற்குள் சேர்த்துக் கொள்ளாமல் அவனை திரும்ப வெளியே அனுப்பிவிட வேண்டும் என்று மூத்த குமாரன் எதிர்பார்க்கிறான். அவனோடு எந்தவிதமான உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பது மூத்த குமாரனின் விருப்பம். இளைய குமாரனின் சுபாவங்கள்: புத்தி குறைந்திருந்தது, விளைவுகள்: மனம் திரும்புவதும் தாழ்மையும், வீட்டிற்கு திரும்பி வருவதும் ஏற்றுக்கொள்ளப்படுவதும், தந்தையின் மனதுருக்கம், தந்தையிடம் பாவ அறிக்கை செய்வதும் அவருடைய தாழ்மைக்கு எடுத்துக்காட்டும், தந்தையின் வெகுமதிகள். காரணம்: மூத்த குமாரனின் சுபாவங்கள்: புத்தி குறைந்திருந்தது, விளைவுகள்: கோபம், தந்தையின் சமாதான வார்த்தை, தன்னை பற்றி உயர்த்தி கூறுதல், தன் தந்தையையும் சகோதரனையும் குறை கூறுதல், தந்தையின் வெகுமதிகள். காரணங்கள்: மூத்த குமாரனுக்கும் பரிசேயருக்கும் இடையே காணப்படும் ஒப்புமைகள். இருவரும் முறுமுறுத்தார்கள். பாவிகள் மீது இருவரும் பொறாமையோடு இருந்தார்கள். பாவிகள் மீது இருவருக்கும் அன்பில்லை. இருவரும் பாவிகள் மன்னிப்பு பெறுவதில் மனதில்லாமல் இருந்தார்கள். பாவிகள் ஆசீர்வதிக்கப்படுவதை இருவரும் கண்டார்கள். நடைபெற்றுக் கொண்டிருக்கும் காரியங்களை இருவரும் புரிந்து கொள்ளவில்லை. இருவரும் கோபம் அடைந்தார்கள். இருவருக்கும் விளக்கம் கூறப்பட்டது. இருவரும் தங்கள் செயல்களை நியாயமானதாக விவாதம் பண்ணினார்கள். பாவிகளை ஆசீர்வதிக்க கூடாது என்று இருவரும் எதிர்பார்த்தார்கள். பாவிகள் மீது இருவருக்கும் அன்பில்லை. இருவரும் தங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். இருவரும் சுயநீதி உடையவர்கள்.
இருவரும் பிரமாணங்களை கடைபிடிப்பதாக கூறினார்கள். இருவரும் குற்றம் கண்டுபிடித்தார்கள். எனக்கு ஒன்றும் கொடுக்கவில்லை. ஒரு குடும்பத்தில் தங்கள் பெற்றோருக்கு நல்ல பிள்ளைகளாக நடந்து அவர்களுக்கு உதவி செய்யும் பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரின் அன்பும் ஆதரவும் தங்களுக்கு மாத்திரமே பிரதானமாக கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். பெற்றோருக்கு ஆறுதலாகவும் பெற்றோரை சந்தோஷப்படுத்தவும் செய்கிற பிள்ளைகள் தங்களை தவிர வேறு யாரையும் தங்கள் பெற்றோர் நேசிக்க கூடாது என்று பேராசைப்படுவார்கள். தங்களுடைய குடும்பத்தில் யாராவது சிலர் ஊதாரிகளாக செலவு பண்ணி உருப்படாமல் ஜீவித்தால் தங்கள் பெற்றோர் அவர்களை நேசிக்கவே கூடாது என்று தீர்மானமாக இருப்பார்கள். இது மனுஷருடைய இயல்பு. சிறு பிள்ளைகள் கூட தங்கள் தாயின் அன்புக்காக சவலையாக இருக்கும். தேவனுடைய குடும்பத்திலும் இப்படிப்பட்ட காரியம் நடப்பதுண்டு. ஒரு சில விசுவாசிகள் கள்ளம் கபடம் இல்லாமல் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் கூட தேவன் தங்கள் மீது மாத்திரமே விசேஷித்த அன்பு பாராட்ட வேண்டும் என்றும் தேவனுடைய விசேஷித்த சிலாக்கியம் தங்களுக்கே கிடைக்க வேண்டும் என்றும் எதிர்பார்ப்பார்கள். மனம் திரும்புகிற பாவியின் மீது தேவன் பொறுமையாக இருந்து அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும்போது பழைய விசுவாசிகளால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. இந்த ஓமையில் மூத்த குமாரன் இப்படிப்பட்ட சுபாவத்தில் இருக்கிறான். முதலாவதாக இவன் தன்னைத்தான் பெருமையாக நினைக்கிறான். தன்னுடைய தகப்பனுக்கு தான் கீழ்ப்படிவதும் தகப்பனுக்கு ஊழியம் செய்வதும் தகப்பனுடைய கற்பனையை மீறாமல் இருப்பதும் தன்னுடைய நல்ல சுபாவங்களுக்கு எடுத்துக்காட்டு என்று பெருமைப்படுகிறான். இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாமல் இருந்தேன் என்று கூறுகிறான். மற்றவர்களை விட நல்ல சுபாவத்தோடும் நற்குணங்களோடும் இருக்கிறவர்கள் தங்களை பற்றி இவ்வாறு பெருமையாக நினைப்பதும் பேசுவதும் இயல்பான காரியமே. ஆனால் இந்த மூத்த குமாரனோ தன்னை பெற்ற காரியத்தை மிகப்படுத்தி கூறுகிறான். தன் தகப்பனுடைய கற்பனையை ஒரு காலம் மீறியதில்லை என்று தன்னுடைய கீழ்ப்படிதலை பெருமைப்படுத்துகிறான். அப்படிப்பட்டவன் இப்போது கோபப்படுவது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. தகப்பனுடைய காரியத்தை மீறாதவன் இப்போது தன் இளைய சகோதரனுக்கு தன் தகப்பன் விருந்து பண்ணும்போது அதையும் மீறாமல் அங்கீகரிக்க வேண்டும். ஆனால் இந்த மூத்த குமாரனோ அதை அங்கீகரியாமல் கோபமாக இருக்கிறான். ஒரு சிலர் தேவனுடைய ஊழியத்தை நீண்ட காலமாக செய்து வருவார்கள். பாவத்தில் விழுந்து விடாதவாறு தேவன் அவர்களை நெடுங்காலமாக பாதுகாத்து பராமரித்து வந்திருப்பார். இப்படிப்பட்டவர்கள் தேவன் தங்கள் மீது காண்பிக்கும் அன்புக்காக நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்த வேண்டும். கர்த்தருக்கு தாங்கள் செய்யும் ஊழியத்தையோ அல்லது தங்களுடைய பரிசுத்தமான ஜீவியத்தையோ பெருமை பாராட்டக்கூடாது. தகப்பனுடைய கற்பனையை மீறாமல் இருப்பதாக பெருமை பேசும் மூத்த குமாரன், என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை என்று தன் தகப்பனை குற்றப்படுத்துகிறான். மூத்த குமாரன் கோபத்தோடு பேசுகிறான். இவன் தன் தகப்பனிடம் இதற்கு முன்பு தனக்கு ஒரு ஆடு வேண்டும் என்று கேட்டிருந்தால் அவனுடைய தகப்பன் நிச்சயமாகவே அவனுக்கு கொடுத்திருப்பார். அவன் கேட்பதை கொடுக்காமல் மறுத்திருக்க மாட்டார். தன் இளைய குமாரனுக்கு விருந்து செய்வதற்கு தகப்பன் கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடிக்கச் சொல்கிறார். இதை பார்க்கும்போது மூத்த குமாரனுக்கு பொறாமை உண்டாயிற்று. ஒருவேளை அது சாதாரண கன்று என்றால் கோபப்படாமல் அமைதியாக இருந்திருப்பான். ஆனால் இது கொளுத்த கன்றாக இருப்பதனால் விருந்தும் பெரிய விருந்தாக இருக்கிறது. இவனுடைய கோபமும் அதிகரிக்கிறது. மனுஷருடைய புத்தி தெளிவில்லாமல் இருக்கும்போது அவர்களுடைய மனது இப்படித்தான் தாறுமாறாக சிந்திக்கும். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும்போது இவர்கள் மாத்திரம் துக்கமாக இருப்பார்கள். மூத்த குமாரன் தன் குடும்பத்தில் தன் தகப்பனாரோடு பல சமயங்களில் சந்தோஷமாக இருந்திருக்கிறான். குடும்பத்தில் பல திருவிழாக்களை கொண்டாடி இருப்பார்கள். அப்போதெல்லாம் கன்றுகள் அடிக்கப்பட்டு விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கும். ஆனால் இப்போது அடிக்கப்பட்டிருக்கும் கன்றோ அந்த கன்றுகள் எல்லாவற்றையும் விட கொளுத்ததாக இருக்கிறது. இதைத்தான் மூத்த குமாரனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன் இளைய குமாரனை விட தானே உயர்ந்தவன் என்று மூத்த குமாரன் கற்பனை பண்ணுகிறான். பல சமயங்களில் கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் மூத்த குமாரனை போலவே தவறு செய்கிறார்கள். தங்களை பற்றியும்
தங்களுடைய ஊழியத்தை பற்றியும் சிந்திக்க வேண்டியதற்கு அதிகமாக சிந்திக்கிறார்கள். மற்றவர்களை விட தாங்கள் உயர்ந்த ஊழியக்காரர்கள் என்று நினைத்து இவர்கள் தங்களை தாங்களே உயர்த்துகிறார்கள். தாங்கள் கடினமாக ஊழியம் செய்வதாகவும் மற்ற ஊழியக்காரர்கள் எல்லாம் சரியாக ஊழியம் செய்யாமல் சும்மா இருப்பதாகவும் இவர்கள் நினைக்கிறார்கள். ஆகையினால் தேவனுடைய பெரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தங்களுக்கே கிடைக்க வேண்டும் என்று இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். தேவன் தங்களை ஆசீர்வதிப்பதை விட மற்றவர்களை அதிகமாய் ஆசீர்வதிக்கும் போது இவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. தேவன் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்னும் அடிப்படை எண்ணம் நமது சிந்தையில் இருக்க வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு நாம் எந்த விதத்திலும் பாத்திரவான்கள் அல்ல என்று நம்மை குறித்து மனத்தாழ்மையோடு எண்ண வேண்டும். தேவனுடைய நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு எவ்விதத்திலும் தகுதியில்லை என்னும் எண்ணம் நமது இருதயத்தின் ஆழத்தில் பதிந்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நல்ல சுபாவம் உள்ளவர்கள் மற்றவர்கள் மீது பொறாமைப்பட மாட்டார்கள். தேவன் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் போது வருத்தப்பட மாட்டார்கள். மூத்த குமாரன் தன் சிநேகிதரோட சந்தோஷமாக இருக்கும்படிக்கு தனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட கிடைக்கவில்லை என்று கோபப்படுகிறான். இந்த சிநேகிதர்கள் இவன் வீட்டார் அல்ல, வீட்டிற்கு புறம்பே இருக்கிறவர்கள். வெளியில் உள்ள சிநேகிதர்களுக்காக இவன் பரிந்து பேசுகிறான். ஆனால் தன் சொந்த வீட்டில் உள்ளவர்களை இவன் மறந்து விடுகிறான். தகப்பன் கொளுத்த கன்றை அடித்து வீட்டுக்கு வெளியில் உள்ளவர்களுக்கு விருந்து பண்ண சொல்லவில்லை. வீட்டில் உள்ளவர்கள் புசித்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடிக்கச் சொல்லுகிறார். தகப்பனுக்கு தன் வீட்டாரின் சந்தோஷமே மிகவும் முக்கியமாக இருக்கிறது. நம்முடைய பரலோக பிதாவுக்கும் தம்முடைய பிள்ளைகளின் சந்தோஷமே முக்கியமானதாக இருக்கும். பிரகாரமான ஜனங்களை சந்தோஷமாக வைத்திருப்பதற்கு பதிலாக தேவன் தம்முடைய சொந்த பிள்ளைகளை போஷித்து சந்தோஷமாக வைத்திருக்க விரும்புகிறார். தேவனுக்கு அவருடைய குடும்பத்தாரே முக்கியம்.